ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மிவனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞான வேள்வியாக திருமந்திரத்திலே 9ஆம் தந்திரத்திலே தோத்திரம் என்கின்ற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அணைந்தோ தன்மை நிறைவு பெற்ற பிறகு தோத்திரத்திற்கு அழைத்து வருகிறார். தோத்திரம் என்பதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய இன்றியமையாத தன்மை, இதனை திருமூலர் இந்த பகுதியில் மிக அற்புதமாக விளக்குகிறார். இந்த 9 தந்திரங்களிலும் பல மந்திரங்கள் நம்மை சிவனுடைய அந்த தொடர்பு பற்றி ஆன்மாவிற்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வரை பல நிகழ்வுகளை பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார். பிறகு இவ்வளவு கடினமான ஒரு பொருள் பரம்பொருள் நாம் அடைவதற்கும் நாம் சென்று சேருவதற்கும் இலக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது போல் இருக்கிறதே என்று நாம் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம் என்று கருதுகிறார். பல்வேறு செய்திகளை எடுத்து சொல்லுகிற பொழுதெல்லாம் இறைவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர நமக்கும் அவருக்கும் தூரம் அதிகம் என்று காட்டுவது அவருடைய நோக்கம் அல்ல. நோக்கமெல்லாம் எளிமையான பொருள் அல்ல, அதனுடைய ஆற்றல் எளிமையாக உணரக்கூடியதும் அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறாரே தவிர அந்த ஆன்மாவானது அவரை அடைவதற்கு எளிய வழிகளும் இருக்கின்றன, அதை சென்று அடையலாம் என்கின்ற அந்த செய்திகளையோடு நிறைவு செய்கிறார். இந்த திருமந்திர நூலையே நிறைவு செய்கின்றார். அன்பு செலுத்துவது தானே ஒரே வழி. அதைத்தானே முதல் தோத்திரத்தில் கூட முதல் 2 பாடல்களிலும் நம்ம பார்த்தோம். அதைத்தான் சொன்னார். வேறு எந்த வழியுமே இல்லை அவரை அடையிறதுக்கு. வேறு ஏதாவது குட்டிக்கரணம் போடணுமா, தலையில் நிற்கணுமா, இல்லை உழுந்து புரளுமா, நெருப்பில் நிற்கணுமா, இல்லை தண்ணியிலேயே மூழ்கி இருக்கணுமா, இப்படிலாம் கேட்டால் வழி இல்லை. அதெல்லாம் அந்த வழியிலெல்லாம் சென்று பார்த்ததா சரித்திரமும் இல்லை. அது முதல்ல ஒரு பாடல் சொன்னார், போன தடவை கூட சொன்னேன் அந்த பாட்டை, நேற்று பார்த்தோம். அது என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கடலில் பொரிய வறுப்பினும். இதை விட என்ன செய்ய முடியும்? எப்படி செய்தாலும் சரி அன்போடு அகம் குழைவார்க்கு அன்றி. அன்பு நெறி ஒண்ணுதான் பக்தி வலையில் படுவோன் காண்க. பக்தி வலையில் படுவோன் காண்க. அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பக்தி வலையை விரித்து வைத்தால் வந்து அவனே உழுவானாம். படுவோன்னாரு, பிடிப்போம் இல்லைன்னு சொல்லல. பக்தி வலையில் அவனை பிடிப்போம், துரத்தி சென்று பிடிப்போம் இல்லை. வலை விரித்து வைத்திருந்தால் தானாக வந்து விழுவான் பக்தி வலையில். அன்புங்கிற ஒரு செய்தி, அந்த செய்தி அன்பை காட்டணும். எப்படி காட்டலாம்? ஈசன் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? நீங்கள் என்ன வேணால் அதுக்கு வழி வைத்து கொள்ளுங்கள். ஆனால் அன்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த கருணையை உணர்தல் தானே அன்பு. அன்புன்னா என்ன? அன்பு என்று சொன்னால் கருணையை உணர்தல். நான் ஒருவர் மேலே அன்பு காட்டுகிறேன்னா அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பிற்கு நான் அன்பு செலுத்துகிறேன்.
நிறைய பேர் குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துகிறார். அன்பு அல்லது. என் குழந்தைகிட்ட நான் செலுத்துறதுக்கு பேர் அன்புன்னு சொல்லக்கூடாது. எல்லா குழந்தைகிட்டையும் நான் செலுத்துறேன்னா அது அன்பு. என் குழந்தைகிட்ட நான் செலுத்துறது அது எப்படி அன்பாகும்? அது பாசம். அன்பு என்பதற்கு என்ன என்று கேட்கிற பொழுது அந்த அந்த உயிர் மேலே என்ன அன்பு என்ன வருகிறது? ஏன் ஒரு குழந்தைய பார்க்கிறோம், நமக்கு அன்பு வருகிறது. என்ன காரணம் பற்றி வருகிறது? நம்ம பேரன் மாதிரி இருக்கான், நம்ம பையன் மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதனால் அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு. இல்லை, ஒரு குழந்தைய பார்க்கிற பொழுது என்னவோ தெரியல, அது அதனுடைய சிரிப்பு, அதனுடைய மழலை சொல், இதெல்லாம் வந்து இனம் புரியாத இன்பத்தை ஏற்படுத்துகிறது. என்ன காரணம் ஒன்றும் கிடையாது. என்னவோ பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது அன்பு இப்படித்தான் இருக்கணும், காரணம் இல்லாமல் வரணும். ஈசன் மேலேயும் காரணம் இல்லாமல் விளைகிற அன்பு தான் உண்மையான அன்பு என்று எல்லாரும் சொல்லுவார். காரணம் பற்றி வரக்கூடாது. எனக்கு இந்த நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக நான் ஈசனிடம் அன்பு செலுத்துவது, எனக்கு இந்த ஒரு விளைவு ஏற்பட வேண்டும், இந்த இன்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் அன்பு செலுத்துவது, இதை வந்து அன்பு என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயத்தான். அன்பு வந்து எதையும் எதிர்பாராமல் செலுத்துகின்ற அன்பு. எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எதிர்பார்த்தா இத்தனையும் செய்தார் என்று அது உணர்வு. இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஒரு பிறப்பினுடைய அந்த அன்பு மட்டுமல்ல, இதற்கு முன்பு இருந்த பிறப்புகளில் தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொண்டு இந்த பிறப்பிலேயும் தன்னோட தொடர்பு விடுபடாமல் என்னோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். அவர் ஏற்படுத்தி கொடுத்த தொடர்பு தானே அது. இது என்னை விரும்புகிறது என்பதனாலே, என்னை விரும்பலைன்னா தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். திண்ணனாரை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கிருந்தோ காட்டில் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறவரை குடும்பத்தேவர் அழைக்கிறார், தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது அவ்வளோதான். இது வந்து தான் மேலே வைத்திருந்த அன்பு, முந்தைய பிறப்புகளிலே வைத்திருந்த அன்பு முதிர்ந்து வருகிறது. அது தக்க பருவம் என்று அதனை தெரிந்து அதுதான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சொல்லுவோம், தன்னை நினைய தன்னை தருவானே, தன்னை நினைக்க அவன் தன்னை தருகின்றான் என்று சொல்லுகிறார். எனவே ஈஸ்வரனிடம் அன்பு செலுத்துகிறது அன்கண்டிஷனல் லவ் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அன்பு வர வேண்டும், எந்த விதமான காரணமும் இல்லாமல் அன்பு வர வேண்டும். அந்த காரணம் வந்து இதுக்காக அன்பு இல்லை, அதுக்காக அன்பு. இன்னும் சொல்ல போனால் அந்த காரணங்கள் பழமை பற்றி இருக்கலாம், ஆனால் இப்பொழுது புதிதாக எனக்கு செய்ய போகிற நன்மைகளை பற்றி இல்லாமல், இதுகாரும் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறானே என்று கருதி அந்த காரணம் பற்றி அன்பு செலுத்தலாம். அப்படி அன்பை எப்படி பெருக்குவது, அன்பை பெருக்குவது எவ்வாறு, அதனை எவ்வாறு ஈஸ்வரனிடம் காட்டுவது என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுதுதான் நமக்கு வழிவகையாக கிடைத்திருப்பது தோத்திரம். தோத்திரம் என்பது நாம் அன்பு செலுத்துவதற்குரிய சாதனம். திருமூல சொல்வதாக வழிகளை சொல்லணும்னா சிறந்த சாதனம். அவர் இன்னும் சொல்லுகிற அதே வழியில் சொல்லணும்னா ஒப்புயர்வற்ற சிறந்த சாதனம். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தனக்கென்று எந்த விதமான ஈடும் இணையும் இல்லாத ஒப்புயர்வு அற்ற சிறந்த சாதனம் தோத்திரம் என்று சொல்லுகிறார். எங்கே கொண்டு வந்து வைக்கிறாருன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் திருமந்திரம் நிறைவு பெறப்போகிறது. இந்த செய்திகளை இவ்வளவோ செய்திகள் சொன்னோம். இந்த செய்திகளுடைய அடிப்படை சிவத்தின் மேலே அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பையும் காரணம் பற்றி செய்யாமல் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று மணிவாசகர் கேட்கிறார். இந்த அன்பு வேண்டும். அதற்கு சிறந்த சாதனம்
அதனால தான் நம்ம சிவபெருமானை வணங்குவதற்கு இந்த சாதனத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அருளாளர்கள். கொஞ்சம் நஞ்சமா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானசம்பந்தர் அருளி செய்தவை, திருநாவுக்கரசர் அருளி செய்தவை, சுந்தரமுச்சாமன் அருளி செய்தவை, மணிவாசகர் அருளி செய்தவை, பட்டினத்தார் அருளி செய்தவை, காரைக்கால் அம்மையார் அருளி செய்த, எப்படி குமரகுருபரர் தாயுமானவர் எத்தனை. அப்ப என்ன காரணம்னா இது ஒரு பெஸ்ட் மீடியா. இது உன்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கக்கூடிய வல்லமை உடையது என்பதனாலே அருளாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையோர் அருள் பெற்றவர்கள் எல்லாம் பாடல்களை அருளி செய்து விடுவார்கள். எந்த பாடல்களும் அருளாளர்கள் பெற்ற பாடல்களை நாம் பாடுகிற பொழுதுதான் இந்த அன்பின் பெருக்கம் பன்மடங்காக திகழ்கிறது. எனவே வழிபாடு என்பது பாடல் இல்லாத வழிபாடே அல்ல. தோத்திரம் இல்லாத வழிபாடே அல்ல. திருக்கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழத்தை எடுக்கிறோம், தோலை உரிக்கிறோம், சன்னதியிலையோ அல்லது சுற்றி பிரகாரத்திலையோ உட்காந்து திங்கிறோம், இதெல்லாம் வழிபாடு அப்படின்னு கேட்டால் ஐ எம் சாரி டு சே நோ. அது எப்படி வழிபாடு? உனக்காக யாரோ ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறார், உனக்காக யாரோ ஒருத்தர் தேங்காய் உடைக்கிறார், உனக்காக யாரோ ஒருத்தர் பூவை போடுறார், உனக்காக யாரோ ஒருத்தர் பூ எடுத்து திரும்ப பையில் போடுறார், எல்லாம் உனக்காக ஒருத்தர் செய்கிறார். அருள் மட்டும் உனக்கு வருமா? எப்படி வரும்? அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னவோ அப்படி ஒரு பழக்கம் இன்னும் இல்லை, ஞானசம்பந்தர் காலத்திலலாம் இல்லை. ஆகையினாலே இந்த வழிபாடு என்பதற்கு அர்ச்சனை பாட்டே ஆகும்ட்டார். இதுக்கு என்னென்னவெல்லாம் விளக்கம் சொல்லி அதை சமாளிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அர்ச்சனை பாட்டே ஆகும்னு அவருக்கு சொன்னாராம். அவருக்கு நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம், நீ பாட்டு பாடு, உனக்கு அது அர்ச்சனையாக இருக்கும். ஏன்னா சிவாச்சாரியார்கள் எல்லாம் அர்ச்சனை செய்ய வேண்டியவர்கள், நீ அர்ச்சனை செய்ய வேண்டாம், நீ பாடினா உனக்கு அர்ச்சனை அது அப்படின்னு அவருக்கு மட்டும் கொடுத்தாராம் அப்படின்னு விளக்கம் சொல்கிறான். தனக்கு மட்டும் சொன்னதை எதுக்கு நமக்கு ஊருக்கு சொல்லணும்? அவரு இது அவருக்கு சொன்னதாக இருந்தால், இது அவருக்கு மட்டுமே சொன்னதாக இருந்தால் அவர் எதுக்கு ஊருக்கு சொல்லணும்? வேண்டியதே இல்லையா? எல்லாருக்கும் இல்லை சொல்கிறார், அவருக்கு மட்டும் தனியாக சொல்லி நீ அர்ச்சனை பண்ண வேணாம், நீ பாட்டு பாடினா போதும் அப்படின்னு. யாருக்குமே அந்த அர்ச்சனை பாட்டே ஆகும். அது ஜென்ரல் ரூலாக எல்லாருக்கும். ஆனால் அர்ச்சனைன்னா சந்நிதியில், சிவன் சந்நிதியில் நின்று தேவாரம் பாடலைன்னா வழிபாடு இல்லை. ஆகையினாலே நல்ல தெளிவாக பார்க்கணும். அடுத்த பாட்டு ஸ்டன்னிங்காக சொல்லியிருக்கார் திருமூலர். அடுத்த பாட்டை ரொம்ப ஸ்டன்னிங்காகவே சொல்லியிருக்கார். தெளிவாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாட்டில் கூட பாருங்க, பேசுகிறார். பூத கண்ணாடி புகுந்திலன் போது உளன், பூத கண்ணாடி புகுந்திலன் போதுளன், வேத கண்ணாடியில் வேறே வெளிப்படும், நீதி கண்ணாடி நினைவார் மனத்துளன், கீத கண்ணாடியில் கெட்டு நின்றேனே. பூத கண்ணாடி புகுந்திலன் போதுளன், வேத கண்ணாடியில் வேறே வெளிப்படும், நீதி கண்ணாடி நினைவார் மனத்துடன், கீத கண்ணாடியில் கேட்டு நின்றேனே. பூத கண்ணாடி, இப்ப பூத கண்ணாடினா வேற அர்த்தம். இது மேக்னிஃபைங் லென்ஸு, அதுதான் பூத கண்ணாடின்னு. இது அவர் அதை சொல்லலை. பூதக்கண் ஆடி, பூதக்கண் ஆடி புகுந்திலன் என்று சொன்னால் பூதத்தினுடைய அந்த காரியத்தினாலே, தாத்வீகத்தினாலே அமைந்தது கண்ணு. பூதகாரியம் கண்ணு. அந்த பூதகாரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆடி, அந்த ஆடி என்றால் அதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு கண்ணாடி போல காட்டுகிற, பிரதிபலிக்கிறது. என்ன இருக்குதோ அங்கே காட்டுது, இருப்பதை காட்டுவது. அதுதானே. எய்தாப்புல ஒரு மாடு நின்றுச்சுன்னா காட்டுது, ஆடி போல தானே. ஒரு மனிதன்னா மனிதன்னு காட்டுது, ஆடி போல. அது பூதக்கண் என்று சொன்னார். பூதத்தினுடைய காரியத்தினாலே,
தாத்வீகங்களினாலே ஆனது. கண்ணு காது மூக்கு எல்லாமே தாத்வீகங்களால் ஆனது தான். அந்த ஆடி புகுந்திலன், அந்த கண்ணு வழியா அவனை பார்க்கவே முடியாது. புகுந்திலன், இந்த கண்களினாலே அவனை கண்டார்கள் என்று சொல்லுவது இயல்பு ஏற்புடையதாக இல்லை. பூத கண்ணாடி புகுந்திலன் போதுளன், எல்லாருடைய இதய கமலங்களிலும் இருக்கிறவன் தான். அங்கு வெளியிலிருந்து உள்ள வரணுங்கிற அவசியமும் கிடையாது. அவன் வெளியிலிருந்து இந்த பூதங்களிலே அவன் விளங்கி கொண்டிருந்தாலும் பூத தத்துவங்களினாலே ஆன இந்த கண்ணுனால பார்க்கணும்னு நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள். இந்த கண்ணால பார்க்க முடியாது. புகுந்திலன், அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். கண்ணால் நான் பார்த்தே ஆகணும், அப்போ தான் நம்புவேன்னா நம்பாமே இருக்கிறது நல்லது. நீ நம்பி ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. நீ நம்பாமே இரு, எங்களுக்கு கொஞ்சம் வம்பு இல்லாமல் இருக்கும். அதுதான் கண்ணால் பார்க்கறதுங்கிறது முடியாதுன்னுட்டார். பூத கண்ணாடி புகுந்திலன் போதுளன், அதனால இல்லாது நம்மகிட்ட இல்லை போல இருக்கு, உள்ளே வரலன்னா அப்போ நம்ம வெத்திடன்னு நினைக்காது. உள்ளே இருக்கிறான் இதய கமலத்தில். அந்த இதயமாகிய கமலத்திற்குள்ளே உள்ளன், அவன் உளான், எல்லாருக்கும் இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள்ளும் இருக்கிறான். ஐயா, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று தானே சொல்லுகிறார் இல்லையா? சில வாக்கியம்லாம் மணிவாசருடைய வாக்கியம் மகா வாக்கியமா இருக்கும். இதுதான் ஓராதார் உள்ளத்துள் இருப்பானா இல்லையா? ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளி என்று குறிப்பிடுகின்றார். சரி, அவன் வேத கண்ணாடியில் வேறே வெளிப்படும் வேத ஆகமங்கள், நல்ல கவனமாக இருக்கணும். வேதங்கள் ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியவை அவனை பற்றிய செய்திகளையும் அவனை பற்றிய உண்மைகளையும் அவனை பற்றிய முறைகளையும் அது எடுத்து சொல்லுகின்றன. இறைவனை பற்றி எடுத்து பேசுகின்றன. வேதங்களும் ஆகமங்களும் எடுத்து சொல்லுகின்றன. அவற்றை நமக்கு விளக்குவது, நம்முடைய அறிவிற்கு ஏற்குமாறு விளக்கி அவன் வேறையாக நின்று கொண்டு இருக்கிறான். வேறே அறிவித்தல் என்பதிலே அந்த அறிவித்தல் வேறாக நின்று அறிவிக்கின்ற முறையிலே அதனை அறிவிக்கின்றான். எனவே பாசஞானம் என்பது அது வேறாக நிகழ்கிற ஞானம். அது வேறே வெளிப்படும் என்றால் வேறு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று பெருமான் உயிருக்கு நன்மை பயப்பது போல நூல்களை வேத ஆகமங்களை நாம் உணர்வதும் அந்த ஆகமங்களினுடைய உள்பொருளாகவும் மறைப்பொருளாகவும் அதனுடைய சாரமாகவும் விளங்கக்கூடிய அந்த பெருமானை அவன் வேறாக இருந்து விளங்கி அறிவிக்கின்றான். எனவே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று உணர்கிறோம், அவருடைய தன்மைகள் இன்ன என்று உணர்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவனை உணர்வது அந்நியமாக வேறே வெளிப்படுகிறான். வேத கண்ணாடியில், வேதம் என்று சொன்னால் இங்கே ஆகமத்தை எடுத்துக்கணும். வேதாகமங்கள் பெருமானுடைய அந்த தன்மைகளை பற்றி பேசுகிறது. இப்படிப்பட்டவன் இறைவன், இப்படிப்பட்டவன் இறைவன் என்றெல்லாம் சொல்லுகிறது. அது சொல்லுகிற அந்த முறையிலே இந்த தன்மைகளை உடையவன் என்று வேறே நின்று அவன் வெளிப்படுகின்றான். அது அவனே விளக்குகிறான். அவற்றை படிக்கிற பொழுது பெருமானுடைய பெருமை தெரிகிறது. ஆனாலும் அவனை அந்நியமாகத்தான் உணர முடியும். அந்நியமாக உணர்வதற்கு வேதங்கள் ஆகமங்கள். நீதி கண்ணாடி நினைவார் மனத்துளன், நீதி கண்ணாடி நினைவார் மனத்துளன். சிவபுண்ணியங்களாக செய்து பெருமானை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நீதி கண்ணாடி நினைவார், சிவபுண்ணியங்களாக அடைதல். அதை ஞானசம்பந்த பெருமானும் வைகாவூரில் சொல்லுகிறார். இந்த பாட்டு எடுத்து வச்சேன். அதில் சொல்லுகிறார், இன்ன உரு இன்ன நிறம் என்றறிவதேல் அரிது. இந்த பாட்டு அப்படியே உள்வாங்கி ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி இருக்கு. எங்க திருமூலர் எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கிறார். அப்புறம் சொல்லுகிறார், இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாது.
இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இன்ன ஊரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது. என்று அறிவதாக இருந்தால் அது அரிது, அது அறிய முடியாது. அப்ப இன்ன நிறம் இன்ன உருவம் அப்படிங்கிறதுல அது கண்ணுனால தெரிவது தானே. அதை பூத கண்ணாடி புகுந்திலன், அதை இன்ன நிறம் இன்ன தெரிஞ்சிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது நீதி பலவும் தன்ன உருவாம் என மிகுத்தவன் நீதியொடுதான் அமர்விடம். இன்ன உரு இன்ன நிறம் என்றறிவதேல் அரிது நீதி பலவும் தன்ன உருவாம் என மிகுத்தவன். நீதி பலவும் தன்ன உருவாம், தன்னுடைய உருவம் என்ன என்று கேட்டால் அந்த உருவம் நீதியோடு, அதாவது நீதி பலவும் சிவபுண்ணியங்கள், சிவபுண்ணியங்களாக பலவற்றை செய்தல். அல்ல பசு புண்ணியமோ பாச புண்ணியமோ இல்லை, சிவபுண்ணியங்களாக பலவற்றை செய்தல். சிவபுண்ணியங்களாக பலவற்றை செய்தல், பலருக்கு தானங்கள், பலருக்கு தர்மங்கள், பலருக்கு பல்வேறு விதமான உதவிகளை சிவத்தின் பேரால் செய்கிறது உண்டு. திருக்கோயில் தொண்டு எதாக இருந்தாலும் இவையெல்லாம் கூட தனக்கு என்று இல்லாமல் பல புண்ணியங்களை சேர்க்கிற பொழுது அந்த புண்ணியங்களை சிவபுண்ணியங்களாக செய்து இந்த செயல் செய்தால் இன்ன பயன் விளையும் என்று எதிர்பார்க்காமல் இது இறைவனால் நமக்கு நிகழ்விக்க கூடிற்று என்று சொல்லி அதனை செய்தல், அவ்வாறு செய்வது சிவபுண்ணியங்கள் என்று சொல்லப்பெறுகிறது. அதுதான் நீதி பலவும் தன்ன உருவாம். அப்படி சிவன் பல புண்ணியங்கள் செய்கிற பொழுது அந்த புண்ணியங்களுக்கு பயன் எங்கே இருக்கும் என்று கேட்டால் அது சொர்க்கத்தில் இருக்காது. அது சொர்க்கத்தில் பசு புண்ணியமா இருந்தா அங்க இருக்கும், இது சிவபுண்ணியமா இருக்கனால சிவத்திட்ட இருக்கும். அதனாலதான் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் அப்படின்னாரு அருணகிரிநாதர். வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்வின்கள். அறத்தை சொல்லுகிற பொழுது அந்த சிவத்தை நாடி செய்க அறம். இது செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறார், நாம் செய்கிறோம். இது என்ன ஆகும், சிவத்திடம் போய் நிற்க, அதுவே தான் சிவன் உருவம். அப்ப இவனுக்கு எது சிவ உருவம்னா இவன் செஞ்ச சிவ புண்ணியங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதுவே இவனுக்கு சிவ வடிவமாக சிவபெருமானாக இருக்கும். அதனை காண்பதற்கு உரிய முறையில் நீதி கண்ணாடி நினைவர் அவர்களுக்கு அந்த மனத்திலே அவன் அவ்வாறு விளங்குவன், மனத்திலே அவ்வாறு விளங்குவன். இப்ப பூத கண்ணாடி புகுந்திலன், அது தெளிவா தெரிஞ்சுங்க. போதுடன் உள்ள இருக்கிறவன் தான், ஆனால் அவன் வேதாகமங்களை படிக்கிற பொழுது அவற்றிலிருந்து அவற்றை உணர்கிற பொழுது அவற்றிலே தோய்கிற பொழுது அவற்றில் விளக்கமாக இருக்கிறான். உடைய தன்மைகள் விளங்குகிறது, தன்னையே விளக்கிக் கொள்ளுகிறான். ஆனால் அப்படி இருக்கிறது வேறாக இருந்து அந்நியமாக இருந்து வெளிப்படுகிறது. நீதி கண்ணாடி நினைவார் மனத்துடன் சிவபுண்ணியங்களை செய்து நினைக்கின்றார்களே அவர்களுடைய உள்ளத்திலே அவன் விளங்குகின்றான். அப்ப சிவ புண்ணிய வடிவமாக விளங்குகின்றான். இதெல்லாம் என்னத்துக்கு சுலபமான ஒரு வழி இருக்கேங்கிறார். இதெல்லாம் இவ்வளவு இத்தனை பெரிய வழி, அவனை சீக்கிரம் பார்க்கறதுக்கும் உணர்றதுக்கும் ரொம்ப சுலபமான வழி இருக்க. நீங்க கீத கண்ணாடியில் கேட்டு நின்றேனே, ஒரு ஒன்றும் வேணாம், கீதம் தொத்திரம் அவனை பாடிக்கொண்டே இரு, அவனை காணலாம். அந்த கீதம் என்று சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருமுறை, ஏன் இவ்வளவு திருவாசகம், இவ்வளவு தேவாரம், இவ்வளவு ஏன் நமக்கு இருக்குன்னு தெரியுதா? இதை கேட்டுக்கொண்டே இருந்தால், கேட்டேன், அந்த கேட்டதுல அந்த கீத கண்ணாடியில், கண்ணாடி என்று சொன்னால் அந்த தோத்திரமாகிய அந்த பாடல்களை நான் கேட்டு நிற்கிற பொழுது அந்த தோத்திரமாகிய பாடல்கள் கண்ணாடி போல முழு உருவத்தையும் சிவத்தை எனக்கு காட்டியது அப்படிங்கிறார். கீத கண்ணாடியில், கீத கண்ணாடியில்னா கண்ணாடியில் உருவமாக,
கண்ணாடியினுடைய கண்ணாடியில தெளிவா தெரியும். அப்ப அந்த கண்ணாடியில தெளிகின்ற உருவமாக தெளிவாக நான் கேட்டு நின்றேனே, கேட்டு பார்த்து நின்றேனேன்னு அதை பிரிச்சுக்கணும். கீதம் என்று சொல்லுகிறார். அதனால தான் இதை அடுக்கி சொல்லிக் கொண்டு வருகிறவர் தோத்திரங்களை உள்ளம் உருகி பாடி கண்களிலே கண்ணீர் விடுகிறவர்களுக்கு சமானம் இல்லை. அதனால தான் மணிவாசக பெருமான் பெருமானுக்கு கோயில் கட்டினார் என்று சொல்லுவது பெருமை அல்ல, அவர் திருவாசகம் செய்தார் என்று சொல்வதற்கே அதுதான் பெருமை. அவருக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டினார் மணிவாசகர் என்பது மணிவாசகருக்கு ஒரு பெரிய பெருமை என்று நாம செய்தார், உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே பெரிய பெருமை என்ன என்று கேட்டால் மணிவாசகர் செய்த பெருமை ஒரு கீத கோயில் கட்டினார். அதுதானே மிகப்பெரிய அற்புதமான கோயிலாக விளங்குகிறது, திருவாசகம் என்கிற கோயிலாக விளங்குகிறது. அந்த திருவாசகம் என்கிற அந்த கோயில் தான் கண்ணாடியாக சிவபெருமானை காட்டுகிறது. கீத கண்ணாடியில் அந்த தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை ஓதுகிற அது என்ன சொல்றாரு, முதல்ல கேட்டு பழகு, பிறகு ஓதி பழகு. பொறுமையாக தோய்வு நிலையிலே நின்று கேள். அதுதான் நமக்கு பிராக்டிஸ். அது முதல்ல நாம் உணரணும். நாம எப்படி இந்த ஓதுகிற தன்மை வர வேண்டும் என்றால் கேட்கின்ற முறையிலிருந்து வர வேண்டும். அதனால தான் ஓத கேட்டு 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 பிறகு ஓதலும் ஓதுவித்தலும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அறமாக. அதனால தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை ஓதுகிற பொழுது உள்ள முருகி ஒன்றுபட்டு காதார கேளீர் தினம்னாரு, திருப்புகழை கேளீர் தினம்னாரு. ஒருத்தர் திருப்புகழை தினம் கேளு. அந்த திருப்புகழை கேட்பது போல இந்த செவியிலே அதனை ஏற்றி அதிலே தோய்ந்து நின்று உருகு, உள்ள முருகு, கண்களில் நீர் பெருகு, பிறகு ஓத ஆரம்பி. எடுத்தவனையே நானும் பாடுறேன் நானும் சொல்றேன் என்று சொல்லுவதை காட்டிலும் கேட்டு பிறகு அதில் நின்றேன் என்று சொல்லுகிறார். கேட்டது நான் நின்றேன் என்பது ஓதினேன் அர்த்தம். கேட்டு நின்றேனேனா கேட்டு பிறகு அதில் நான் நின்றேன். அப்பர் சாமி அதைத்தான் சொல்லுகிறார். அப்பர் சாமி இந்த படிநிலைகளை ரொம்ப அற்புதமா விளக்கிறார். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். விளக்கணும்னு வச்சுங்க, திருக்கோயில் பாத்திரங்களையோ, திருக்கோயில் விளக்குகள், திருக்கோயில் பாத்திரங்கள், திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற அந்த யுட்டென்சில்ஸ் அதை எல்லாத்தையும் விளக்குனா ஒரு புண்ணியம். ஆனால் திருக்கோயில் முழுவதையும் மெழுக்கணும்னு வச்சுங்க, மெழுக்கிட்டால் அது அதை போல 10 மடங்கு பலன் என்று குறிப்பிடுகிறார். விளக்கினால் பெற்ற இன்பம், இது இன்பம், ஒரு இன்பம் வரும். அந்த இன்பம் அதுதான் அதுக்கு இருக்கிற பயன். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். 10 மடங்கு ஆயிடுங்க அந்த திருமெழுக்கு செய்த. இது ஒரு மகிழ்ச்சியை தாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க காசு கொடுத்து வாங்கலான்னு. இல்லை, இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் சேல். அது எவ்வளவு வந்தாலும் கூட உள்ள மகிழ்ச்சி அடைவது என்பது அது ஒரு தனி நிலை. அது விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். துளக்கி நல் மலர் தொடுத்தால் தூய பின் ஏறலாகும். ரொம்ப மலர்களை நந்தவனத்திலிருந்து பறித்து வந்து உரிய மலர்களை உரிய நிலையில 5 எழுத்தை ஓதி அதனை தொடுத்து அதை பெருமானுக்கு அர்ப்பணித்தால் தூய பின் ஏறலாகும், தூய்மையான சிவலோகம் சேர்வதற்கு வாய்ப்பு என்று கூறுகின்றார். விளக்கிட்டார் பேர் சொல்லின். விளக்கு போன்ற திருக்கோயில்களில் தீபம் ஏற்றுகிறவர்கள் அவருடைய பெயரை சொல்லுவதென்றால் மெய்ஞரி ஞானமாகும். சிவானந்தம் பெறுவதற்கு, திருவருள் பெறுவதற்குரிய வழியாகிவிடும். அது சிவானந்தத்தையே தருவதற்குரிய சாதனமாக விளங்குவது ஞானம். எனவே அதை தருவதற்கு இந்த
திருக்கோயில்களில் விளக்கெடுத்தல். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொன்னார், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே அப்படின்னு. இது ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டார். அதுக்கு என்ன சொன்னார், அளப்பில பின்னால் கொண்டு சேர்க்கணும். கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அளப்பில அருளுமாறே அப்படின்னு அது சேர்க்கணும். அங்கே கொண்டு போய் அளப்பில கீதம் சொன்னார்னா என்ன, நம்பர் ஆஃப் சாங்ஸ் சொல்றவர்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு கீதம் சொன்னார்க்கு தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளை பாடுகிற எங்க வந்து நிற்கிறார் பாருங்க திருமூலர். எத்தனை உயரிய கடுமையான செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர் இந்த எளிமையான வழியில அன்பை பெருக்குவதற்கு நீ முதல்ல இதுல தொடங்க வேண்டும். இது தானாக இழுத்து கொண்டு போய் சேர்த்து விடும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே, கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அளப்பில அருளுமாறே. எனவே இந்த வழிபாட்டு பாடல்களை கேட்பதும் ஓதுவதும் பொறுமையா கேட்கணும், மனம் ஒருமித்து கேட்கணும், தோய்ந்து கேட்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னார். கேட்பதும் அப்படித்தான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து கேட்பார், பிறகு பொருள் உணர்ந்து சொல்லுவார். அளப்பில அதே இங்க சொல்லுகிறார், கீத கண்ணாடியில் கெட்டு நின்றேனே. இந்த கீதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் இருக்கின்றனவே தோத்திரங்கள், அதுதான் சொல்லுகிறார் தோத்திரங்கள். இந்த தோத்திரங்கள் யார் பாடினது? அருளாளர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து அவர் செய்த அருளை நினைந்து அவர்கள் பாடுகிறார்கள் இல்லையா? இது இந்த பாடல்களை பாடுகிற பொழுது இந்த பாடல்களை ஏற்றுக்கொள்ளுகிற பெருமான் முன்னிருந்து அவற்றை ஏற்றுக்கொண்டார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க பாடுகிற பொழுது இவங்க எங்கேயோ உட்காந்து பாடுறாங்க, அவர் எங்கேயோ இருக்கிறார் இல்லை. இவங்க போய் அதை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அவர் அதை பெற்றுக்கொள்கிறார், அதை வாங்கிக் கொள்ளுகிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி எத்தாப்புல இருக்கார், எத்தாப்புல ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாம். சாமி அங்கதான் சொன்னேன் உனக்கு ஆள் இல்லைன்னு, இங்க சொல்ல முடியுமான்னார். அங்க சொன்னேன், நீ என்னை ஆட்கொள்வதற்கு முன்பு நான் உனக்கு ஆள் இல்லையே, நீ என்ன அடிபன்னு சொல்றியேன்னு கேட்டேன். ஆனா இங்க அப்படி சொல்ல முடியுமா சாமி? இங்க பிரசன்னமாயி நீங்க யாருன்னு எனக்கு காட்டுறீங்களே, நீங்க யார் என்று நான் காண்கின்றேனே. அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இதை பாடுகிறவர் பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது கேட்டு, இது நமக்கும் தானே, நாமும் தானே யாரையோ உறவு என்று கருதுகிறோமே, நீ அல்லவா எனக்கு உறவு, ஆர் உறவு எனக்குன்னு கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அன்னே உன்னை அல்லால் ஆறு உறவு எனக்கு. ஆகையினாலே இந்த கீத கண்ணாடியில் கேட்டு நின்றேன். என்ன கண்ணாடின்னா கண்ணாடியில் தெரிந்த நிழலை, அந்த உருவத்தை பெருமானை பார்த்தேன். எங்க பார்க்க, பூத கண்ணாடியில் வரல, ஆனா கீத கண்ணாடியில் வந்துட்டான். அப்ப தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை ஓதுகிற பொழுது நிதர்சனமாக அந்த பாடல்களுடைய உணர்வு மூலமாக நான் அவற்றிலே சிவபெருமானுடைய வடிவத்தை கண்டேன், கேட்டேன், கேட்டு நின்றேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே வழிபாடு என்பது
தோத்திரங்கள் இல்லாமல் வழிபாடு இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். இது நம்முடைய திருமூலர் நமக்கு தருகின்ற கட்டளை. எனவே கீதம் என்றே குறிப்பிடுகின்றார். கீதம் என்று சொல்லுவது பண்ணோடு இசையோடு பாடப்பெறுகின்ற பாடல்களை நான் கீத கண்ணாடியில் கேட்டு நின்றேனே என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே நல்ல கவனமாக கேட்கணும். ஆராய்ச்சி, அதாவது வேதங்கள், ஆகமங்கள், அது சம்பந்தமான இவற்றையெல்லாம் நாம் ஆய்கின்ற பொழுது நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்திரங்களை நாம் ஆய்கின்றோம், சாத்திரங்களை கேட்கின்றோம். கேட்கிற பொழுது அவனுடைய பெருமையும் முழுமையும் நாம் உணர்கின்றோம். பசுவுக்கும் பதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தெரிந்து கொள்கின்றோம். இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். ஆனாலும் வேறே வெளிப்படும் என்று சொல்லுகிற பொழுது அந்த சாத்திர ஆராய்ச்சிகளிலே அவனுடைய தன்மை, அவனுடைய நெருக்கம், இவற்றை நாம் உணர்வோமே தவிர அவனை காண்போமா என்று கேட்டால், காணுதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், வேறாக நின்று தன்னை விளக்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிற நிலை வேறு, அவரை உணர்தல் என்று சொல்லக்கூடியது தான் உருவத்தை காணுதல். ஒன்றை உள்ளத்திலே உணர்தல் என்று சொல்லுவது அதனை உள்ளவாறு காணுதல் என்று பொருள். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்திலே உள்ளவாறு உணர்தல், உள்ளத்திலே உள்ளவாறு காணுதல். இந்த உணர்தல் தான் காணுதல். அது தெளிவா தெரியும். அது காணுதல். கீத கண்ணாடியில் கெட்டு நின்றேனே, பூத கண்ணாடி புகுந்திலன் போதுளன், வேத கண்ணாடியில் வேறு வெளிப்படும், நீதிக்கண் நாடி நினைவார். நீதிக்கண் என்றால் சிவபுண்ணியங்களை நாடி அதனை செய்கின்றவர்கள். வாய்ப்பு இருக்கிறவன் செய்வான் சார். வாய்ப்பு இல்லாதவன் சிவபுண்ணியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கும். வாய்ப்பு இல்லாதவன் சிவபுண்ணியம் செய்யணும். எல்லாரும் சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் என்பது சிவத்தை முன்னிட்டு நாம் செய்கின்ற நற்காரியங்கள். ஆனால் கீதம் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்லுகிறார். இதில் எதுவும் எந்த விதமான ஒரு இதை விட எளிமையான முறை என்ன இருக்க முடியும்? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று தொடங்கினவர் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேன்னு அறத்தை பற்றி கடைசியில் சொல்லி முடித்தார். அறங்கிறது தான தர்மம் இதிலெல்லாம் தாண்டி போய் அந்த பிறர்க்கு ஒரே அன்பை வெளிப்படுத்துவது தான் சிறந்த அறம் என்று சொன்னார். எனவே சிறந்த அறம் அதுவாக இருக்கிற பொழுது சிறந்த வழிபாடாக எது இருக்கும்னா கீதமாகத்தான் இருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் வலிமையாவே சொல்லுகிறார் இந்த கருத்தை. நாமமோர் 1000 ஓதுமின் நாதனை ஓதுமின், நாதனை ஓர் 1000 நாமும் ஓதுமின். சகஸ்ரநாமம் சொல்லுகிறார். நாதனை ஓதுமின் ஒரு வரி 2 வரியெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு விட்டுறாது. 1000 நாமம் சொல்லு. 1000 நாமத்தை ஓத. 1000 நாமம். ஏமமோர் 1000த்துள்ளே இசைவீர்கள், நாமமோர் 1000 ஓதுமின் நாதனை. ஏமமோர் 1000த்துள்ளே இசைவீர்கள், ஓமம் ஓர் 1000 ஓதவல்லாரவர், காமமோர் 1000 கண்டொழிந்தாரே. ஓமம் என்பது வேள்விகள். வேள்விகளை செய்து தீ வளர்த்து வேள்விகளை செய்து பல்வேறு விதமான மந்திரங்களை ஓதுகின்றவர்கள். அதனால் விளையும் பயன் என்ன என்று கேட்கிறார். ஓமம் ஓர் 1000 மந்திரங்களை சொல்லிக்கொண்டு வேள்விகளை வளர்த்து செய்கின்றவர்கள் செய்யட்டும். அதனால் என்ன விளையும் என்று கேட்டால், அவர்கள் எந்த நன்மைக்காக அந்த வேள்வியை செய்தார்களோ அந்த வேள்வியின் நன்மையை தந்து விட்டு அது நீங்கி போகும். அது நீங்கி போனதுனாலே அந்த நன்மையும் பிரபஞ்ச சம்பந்தமாக இருந்து அவர்களுக்கு மேற்கொண்டு பயனை தராது, அங்கேயே நின்று அழிந்து போகும். ஆகையினாலே வருகின்ற உண்மை பயன் யாது என்று கேட்கின்றார்.
ஓமம் ஓர் ஆயிரக்கணக்கான மந்திரங்களை சொல்லி வேள்விகளை செய்து அந்த மந்திரங்களினாலே வேள்விகளை புரிகின்றவர்கள். தீ வளர்த்து அக்னி வளர்த்து 1000 மந்திரங்களை செபித்து அவர்கள் அந்த வேள்விகளை ஓத வல்லவர்கள், மந்திரங்களை ஓத வல்லவர்கள். அவர்கள் காமம் ஓர் 1000 பல்வேறு விதமான போகங்களை கண்டார்கள். அதற்காகவே தான் அந்த போகங்களுக்காகத்தான் அந்த ஓமங்களும் செய்யப்பெறுகின்றன. அதை நம்முடைய சிவஞான போதத்திலும் சொல்லுவார், பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். பசித்து உண்டு இன்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரும் வினையில் இன்பம். வேள்விகளை செய்வதனாலே பயன் வராதான்னா வரும், ஆனா அத்தோட போயிடும். அந்த பசிக்கிற பொழுது உணவு பசியை நீக்காதான்னா உணவு பசியை நீக்கும், ஆனா அப்போதைக்கு பசியை நீக்கும். மீண்டும் பசி வருமே. பசிவாரா நிலையை உணவு தீர்க்க வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே இந்த வேள்விகள், இந்த மந்திரங்கள் யாவும் நம்முடைய தேவைகளை, உலகத்திலே பிரபஞ்ச தேவைகளை நமக்கு தருவதற்காக அவை விளங்குமே தவிர அவை நமக்கு முழுமை பயனை அவை தருமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பு இல்லை. வள்ளுவரும் சொல்றார், அவிசொரிந்து 1000 வேட்டலின். 1000 இவரும் 1000 தான் சொல்லுகிறார். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றின் உயிர் செகுத்து உண்ணாமையின் நன்றுனார். மற்ற மதத்தவங்கெல்லாம் பார்க்கணும். திருக்குறளை எங்க குரலுங்கிறான். திருக்குறளே ஞானஸ்நானம் பண்ணி பாடினார். படுபாவி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. நேரா அவன் கோயிலுக்கு போயிட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு நேரா இதை வெட்டுறதுக்கு தான் போறான். வெட்டி அடிக்கிறான். இது திருக்குறள் என்னதுங்கிறானே, ஏதாவது நியாயம் இருக்கா கொஞ்சமாவது? எப்படி திருக்குறள் இவனுதான் இருக்க முடியும்? இப்ப உங்காலெல்லாம் சாப்பிடலையான்னு கேட்டா, எங்காலும் சாப்பிட்றோம், ஆனா தப்புன்னு சொல்றோம் நாங்க. நீங்க தப்புன்னு சொல்லலையா, ரைட்டுங்கிறீங்களே இல்லையா? ரைட்டுன்னு தானே சொல்றீங்க. ஆடுகளை மேய்க்கிறதே அடிச்சு சாப்பிட்றதுக்குன்னா அது எப்படி இல்லையா? அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுன்னு வள்ளுவர் சொன்ன ஒரு குரல்ல இது உங்களுது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒன்னே போதும், உங்களுது இல்லை, இது ஏரியா பக்கமும் நீங்க வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி கல்லுண்ணாமையை பற்றி பேசுகிறார். கல்லுண்ணுவது உங்களுக்கு சரியான ஒரு, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். சரி, அதை விடுங்க. அது நமக்கு நாம் நம்ம நூலை அவங்க நூலுன்னு சொல்றதுனால இதை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லுகிறார், அவிசொரிந்து 1000 வேட்டலின். வேள்விகளை செய்வதை காட்டிலும், வேள்விகள் 1000 செய்வதை காட்டிலும் இங்கே சொல்லுகிற பொழுது உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று புலால் மறுத்தலுக்காக இதை சொல்லுகிறார். இங்கே இந்த 1000 வேள்விகள் செய்வதை காட்டி ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர். அப்ப ஆகையினாலே ஏமம் ஓர் 1000 இசைவீர்கள், ஓமம் ஓர் 1000 ஓதவல்லார் அவர் காமம் ஓர் 1000. ஓமம் என்று சொன்னால் வேள்விகள். 1000 ஓதுதல், ஆயிரக்கணக்கான மந்திரங்களை சொல்லுதல். ஆயிரக்கணக்கான மந்திரங்களை காலை தொடங்கி மாலை வரைக்கும், மாலை தொடங்கி சாரிஷ வரைக்கும், சாரிஷ தொடங்கி இரவு வரைக்கும் எத்தனையோ மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட, எத்தனை மந்திரங்களை எத்தனை தடவை எத்தனை வேள்விகளிலே எத்தனை தடவை சொன்னாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பலன் அந்தோடு நின்றுவிடும், மத்தோடு நின்றுவிடும். அங்கேயோடு சரி. காமம் ஓர் 1000 கண்டு ஒழிந்தாரேன்னாரு. கண்டாரேன்னு சொல்லி இருந்தா அது சிறப்பா இருந்திருக்கும். காமம் ஓர் 1000 கண்டாரேன்னா பல்விதமான போகங்களை அவர்கள் கண்டார்கள். ரைட்டு, கண்டார்கள்னு சொல்ற. கண்டு ஒழிந்தாரு. யோசனை பண்ணி பாருங்க.
500 கொடு. இந்த பாரு என்கிட்ட 500 இல்லை, என்கிட்ட இருக்கிறது 200 தான் இருக்குது. இல்லைப்பா 500 வேணும்ப்பா, எனக்கு 200 வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுறது? எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட 200 பத்தாது. பர்த்டே செலிப்ரேட் ஏண்டா, உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவனுங்க பண்ணணும், நீ எதுக்குடா பண்ணுற? என்கிட்ட பணம் இல்லைடா. இல்லைப்பா என்கிட்ட 200 தான்ப்பா நீங்கள் கொடுக்குறீங்க, பத்தாதுப்பா. நீங்கள் என்கிட்ட 200 தான். இல்லைப்பா எனக்கு 500 வேணும்ப்பா. சரி, எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன், இந்தா எடுத்துருப்பா 500, ஒழிஞ்சு போ. எப்படி கொடுப்பாரு அவரு? ஒழிஞ்சு போடு கொடுப்பாரு. கண்டு ஒழிந்தாரேன்னார். காமமோர் 1000 கண்டு ஒழிந்தாரு. வேள்விகளை கண்டு கவர்ச்சி இருக்கக்கூடாது. வேள்விகளை கண்டு நாம் கவரப்படக்கூடாது. வேள்விகள் ஒரு கவர்ச்சி தான். அதில் சொல்லப்படுகிற மந்திரங்களும் கவர்ச்சி. அந்த கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான். அந்த கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவன், பக்திக்கு நிற்கிறவன். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த திருமந்திரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டையும் அவரே தான் சொல்லுகிறார். அதுவும் 9வது தந்திரத்தில் நிறைவாக வந்து பேசுகிறார். இங்கே தோத்திரத்தை பற்றி பேசுகிறார். தோத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத வேள்விகள் வேள்விகளே அல்ல. தோத்திரங்கள் இல்லாத வழிபாடுகள் வழிபாடுகளே அல்லன்னு சொன்னார் முதல்ல. இதுல தோத்திரங்கள் இல்லாத வேள்விகள் வேள்விகளே அல்ல. ஆயிரக்கணக்கான மந்திரங்களை சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஒரு வருந்துவதற்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க என்று சொன்னால், பல கும்பாபிஷேகங்கள்ல ஓதுவார்களுக்கு உரிய இடம் தரப்படுவதில்லை என்பது ஒரு பெரும் குறையாகத்தான் நமக்கு இருக்கிறது. அது நாம் இங்கே குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். பல கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன, பல்வேறு மந்திரங்கள் ஓதப்பெறுகின்றன, வேள்விகள் செய்யப்பெறுகின்றன. எல்லாம் சிறப்பு தான். வேள்வி சாலைகள் வைக்கின்றார்கள், எல்லாம் சிறப்பு. ஆனால் ஓதுவார் திருமுறைகளை ஓதுதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் உண்டு. அது மிக முக்கியமானது, அது ஒரு அங்கம் என்று யாருமே கவலைப்படுறதில்லை. கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறவங்களும் கவலைப்படுறதில்லை, அல்லது கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறவங்களும் கவலைப்படுறதில்லை. அது அவ்வளவு சிறப்புடையதாக ஆகாது என்பது திருமூலருடைய வாக்கு. என் வாக்கு இல்லை, நான் ஏன் சொல்லிட்டு மாட்டிக்க போகிறேன். திருமூலருடைய வாக்கைத்தான் நான் சொல்லுகிறேன். பல திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கிற பொழுது எல்லாமே பேர் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப உண்மையிலேயே மன வருத்தம். போடுங்க, வேணான்னு சொல்லலை. யார் குடமுழுக்கு செய்கிறா, யார் சர்வசாதகம், எல்லாமே போட்டுருவாங்க, சந்தோஷம்தான். யார் ஓதுவார்னு பேரே இருக்காது. ஏன் அப்படி? அங்கே திருமுறைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று கருதுகிறார்கள். அதுக்குத்தான் இங்கே சொல்லுகிறார். இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த கருத்தை நான் சொல்ல. இது பதிவு. இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த பதிவு இருக்கும். என்னைக்கும் இந்த பதிவு நினைத்து இருக்கும். எல்லாருக்கும் இந்த பதிவு கேட்கும். உலகம் முழுவதும் கேட்பார்கள். கும்பாபிஷேகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கும்பாபிஷேகம் கிரகப்பிரவேசம் பண்ணுகிறீர்கள், அதில் இடம் கொடுக்கிறது, திருமுறைக்கு இடம் இருக்கிறதா, தோத்திரத்திற்கு இடம் இருக்கிறதா என்று நம்மை நாமே தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாமே தோத்திரத்திற்கு இடம் கொடுங்கிறாரு. அது இல்லைன்னா அது முழுமை இல்லைங்கிறார். வெறும் மந்திரங்கள் பயன்படாங்கிறாரு. நீ உனக்கு மந்திரங்கள் வெறும் இந்த போகங்கள், இந்த காமம் ஒரு 1000 பாருங்க. அது காமம்னு தான் சொல்றார். விருப்பம், அந்த விருப்பம் இங்க இந்த பொருள்கள், உலகப் பொருள்கள் மேல் இருக்கக்கூடிய விருப்பம், அதை பெறணும் இதை பெறணும்னு இச்சை. இதை பெற்று விடணும், குழந்தை இருக்கணும், வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும், நிலம் இருக்கணும், வாகனம் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லி அத்தனையும் சொல்லி மந்திரம் சொல்லுகிறார். ஆனால் இந்த திருமுறைகளை அங்கே ஓதி அங்கே தோத்திரங்கள் பேசப்பட வேண்டும். மந்திரங்கள் வேறு, தோத்திரங்கள் வேறு. அது தமிழ் மந்திரம் என்று நாமே சொல்லி ஏமாத்திக்க வேண்டாம்.
தமிழ் அது மந்திரம் என்று நாம் அதை சொல்ல வேண்டியது. தமிழ் தோத்திரம், அப்படிதான் இவரே எழுதுறார், தோத்திரம் என்றுதான் குறிப்பிடுகிறார். அப்படி தோத்திரங்களாக சொல்லப்படுகின்ற இந்த தோத்திரங்களை சொல்லாமல் 1000 வேள்விகளை செய்து கொண்டு என்ன பயன்? 1000 மந்திரங்களை கூறி என்ன பயன்? அவர்கள் காமம் 1000 கண்டு ஒழிந்தார், அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேற்கொண்டு பயன் கிடையாதுன்றார். பின்ன என்ன செய்யணும்னாரு? நாமம் 1000 ஓதுமின் நாதனை. ஆயிரக்கணக்கான தமிழ் நாமங்களை நாதனை ஓதுமின், அவனுடைய பெருமை. இதுக்கு திருமுறையை தவிர்த்து கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லாம் ஐந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. இதுக்கு ஈடு என ஏது? நிக்குமா எந்த மந்திரமாவது இதுக்கு முன்னால அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு முன்னால எந்த மந்திரமாவது நிக்குமான்னு கேட்கிறேன். நான் கேட்கல. இந்த பாட்டு இதுல சந்தேகம் இருந்தா நீங்க யார்ட்டையாவது போய் கேட்டுங்க. இந்த பாட்டை இப்படி சொன்னாரு சிவகுமார் ஐயா, இந்த மாதிரி பொருள் சொல்றாரு, இது உண்மையா, இதுக்கு தான் இந்த பொருளா அப்படின்னுட்டு நீங்க எந்த பண்டிதரை வேணாலும் போய் கேட்டுங்க. அவரு திருமூலரை பொறுத்த வரைக்கும் வழிபாடு என்பது தோத்திரங்கள், அது இல்லாமல் வழிபாடு அல்ல. அது போலவே இந்த மாதிரியாக சிவபெருமானுக்கு வேள்விகள் செய்து மந்திரங்களை சொல்வதை காட்டிலும் தோத்திரங்களை சொல்லி அவனை தருவிக்கல் வேண்டும். எங்கே ஓதுகிறோமோ அங்கே வருகிறான். ஆவாகனம் பண்ணுகிறோன்ட்டு எத்தனையோ மந்திரங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் தோத்திரங்களை சொல்லி அவனை தருவித்தல் என்பது ஓதுவார்களை கொண்டு செய்தல். நம்ம இவ்வளவு பேசுகிறோம். ஓதுவார்களுக்குரிய மரியாதையை, ஓதுவார்களுக்குரிய திருமுறையினுடைய சிறப்புகளை நாம் பெற்றுத்தர வேண்டியது நம்முடைய கடமை. இது திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து நமக்கு தெரியப்படுத்துகின்ற செய்தி. ஆகையினாலே இதில் சொல்லுகிறார், நாமம் 1000 ஓதுமின் நாதனை. அப்ப மந்திரம் ஓதுனா அது ஒண்ணு, அவ்வளவுதான். ஆனா நாமம் 1000 ஓதினால் ஏமம் 1000த்துள்ளே இசைவீர்கள். பாருங்க, ஒழிஞ்சாரேன்னாருங்க, இங்க இசைவீர்கள் அப்படின்னார். இசைவா சொல்லுகிறார். ஏமம்னா இன்பம். ஆயிரக்கணக்கான ஒரு இன்ப நிலைகள், உணர்வுகள் பெருகி நின்று நீங்கள் அதற்கு இசைப்பாடாய் நிலவுவீர்கள். இசைவீர்கள், 1000த்துள்ளே இசைவீர்கள் என்று சொல்லுகிறார். எந்த விதமான இன்பங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. ஒரு 1000, ஆயிரக்கணக்கான உணர்வு பேதங்கள், இன்ப நிலைகள் தோன்றும். நாமம் 1000 ஓதுமின் என்று குறிப்பிடுகின்றார். யாரு படிக்கிறார் இந்த பாட்டை, இந்த மந்திரத்தை யாரு உணர்ந்துகிறார்? அப்ப நம்ம இந்த மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை காட்டிலும் வழிபாட்டிற்கு உரியது தோத்திரம்தான். மந்திரம் வேறு, தோத்திரம் வேறு. அதை தெளிவுபடுத்துகிறார் இங்கேயே சாமி. அதனால ஓமம் 1000 ஓதுதலும் நாமம் 1000 ஓதுதலும் இரண்டையும் எடுத்து இணைத்தே இங்கே நமக்கு காட்டுகிறார். ஓமம் 1000 ஓதுவதையும் நாமம் 1000 ஓதுவதையும் கூறுகிறார். ஓமம் 1000 ஓதுகின்றவர்கள் ஒழிந்தார், நாமம் 1000 ஓதுகிறவர்கள் இசைவார்கள் என்று சொல்லுகின்றார். மங்கள சொல்ல கவனிக்கிறது நீங்க. ஆகையினாலே தோத்திரங்களை நாம் பெருக்குதல் வேண்டும். பல்வேறு விதமாக தோத்திரங்களை பெருக்கி, பல்வேறு விதமாக தோத்திரங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லோரும் பாடணும். ஓதுவார் என்று சொன்னால் பண்ணோடு இசையோடு பாடுகின்ற ஓதுவார்கள். பாட கேட்டு பண்ணு இசையும் தெரியவில்லை என்றாலும் ஓதுங்கள், அது ஓதுதல். அதனால தான் இங்க நாமம் 1000 ஓதுமின்னாரு. இசையோடு பாடுமின்னு அங்க சொல்லாமல் ஓதுமின் என்று குறிப்பிடுகின்றார். அதனால ரொம்ப
தெளிவா ஞானசம்பந்த பெருமானும் கடைசியில் நிறைவா சொல்லுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமையினர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார், பண் மாறாமல் தாளம் தப்பாமல் இசையோடு ஓதுவார். அப்படியா சொன்னாரு? அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் சரின்னு சொல்லுவேன். அதுதான் அவருடைய நிறைவு பதிகம். நிறைவு பதிகத்தில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? பண் மாறாது, இசை மாறாது, தாளம் தப்பாது, கதி மாறாது, ஓதுவீர் இல்லை, அப்படி சொல்லலை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. அப்ப நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பதிகத்தை பாட வேண்டும், பதிகங்கள் எல்லாம் அளப்பில கீதங்களாக சொல்லப்பட்ட இந்த பதிகங்களை ஓதுவார்க்கு இசைவீரே என்றார். ஏமம் ஓர் 1000 இசைவீரே. அப்ப அவர் சொல்லுகிறார் ஆயிரக்கணக்கான இன்பங்கள் வரும் என்று சொல்லுகிறாருன்னா, அப்ப திருமுறைகளை தேவாரம் முதலானவற்றை ஓதுகிற பொழுது ஏற்படுகிற நன்மைகளை வார்த்தைகளிலே அடக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அது இப்ப இங்கே 1000 கண்டு இங்கே ஒழிந்த, இங்கே முடிஞ்சு போச்சு. ஆனா அது பிராட் ஃபார்வர்டு, கேரி ஓவர். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அது பிராட் ஃபார்வர்டு அண்ட் கேரி ஓவர். இங்கிருந்து அடுத்த பக்கத்துக்கு போகும், இது போகாது, இது இங்கே முடிஞ்சு போகும் அத்தனையும். ஆகையினாலே ஓமம் ஓர் 1000 ஓதவல்லார் அவர் காமம் ஓர் 1000 கண்டொழிந்தாரே என்று. அதாவது நம்ம தமிழ் திருமுறைகள் அந்த தோன்றிய நிலை, தோன்றிய காலம், தோன்றிய சூழ்நிலை, அவை தோன்றிய விதம், அவை சாதித்திருக்கிற அற்புதங்கள், இவையெல்லாம் நிதர்சனமானவை. இந்த கீதங்கள், இந்த நாமங்கள், இவை இப்போ அவர் அப்பவே எழுதிவிட்டார். திருமூலர் காலத்திற்கு பின்னால் நடந்த அத்தனை விதமான அற்புதங்கள், திருமுறைகளினாலே நிகழ்ந்த அற்புதங்கள் திருமூலர் காலத்திற்கு பிறகு நிகழ்ந்தன. ஆனால் திருமூலரே எழுதிட்டார், ஏமும் ஓர் 1000 இசைவீர்கள், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் பெருகும் இந்த தோத்திரங்களை பாடினீர்கள் என்று சொன்னார். எத்தனையோ இடங்களிலே திருவாசகம் முற்றுவதல், திருஞான சம்பந்தருடைய பதிகம் முற்றுவதல், அகத்தியர் தேவார திரட்டு முற்றுவதல் என்று இவற்றை செய்து கோயில்களுக்கு கும்பாபிஷேகமே நிகழ்ந்திருக்கின்ற. இது பல அரிய செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம். இந்த வேள்விகள் எல்லாமே அந்த திருக்கோயில் குடமுழுக்கு, திருக்கோயிலுடைய சிறப்பு எல்லாமே இந்த அகத்தியர் தேவார திரட்டு போன்ற தேவாரங்களை அன்பர்களெல்லாம் ஒன்று கூடி ஓதுவதனாலேயே நிகழ்கின்றன. இது நிதர்சனமான உண்மை இன்றும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய இந்த சிறப்பு இந்த தேவாரத்திற்கு உண்டு. இந்த அற்புதமான சிறப்பு நம்முடைய தேவார திருவாசகத்திற்கு என்ன பொதுவாக சொல்லிடுறேன், திருமுறைக்கே உண்டு. எனவே திருமுறையை ஓதணும். திருமுறைகளை நல்ல விஷயம், நம்ம வீட்டில் பண்டிகை திருமுறை ஓதணும், நம்ம வீட்டில் விழா திருமுறை ஓதணும், நம்ம வீட்டில் ஒரு நல்ல செய்திகள் திருமுறை ஓதணும். ஏன்னா அது ஓதினால் 1000 இசைவீர்கள். ஏமம் ஒரு 1000. திருமூலர் வாக்கு தப்புமா சொல்லுங்க, நீங்க தப்பாது. வெறும் மந்திரங்களே, புரியாத மந்திரங்களே என்னவோ சொல்லுவதனாலே நிறைய நன்மைகள் விளைந்திரு என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. நாமம் ஒரு 1000 இல்லாட்டி எங்க அதுவே இருந்ததா இல்லையா? அவங்க இருக்கும்போதே இருந்ததா இல்லையா? விட்டுட்டு போயிருக்கலாமே. கவுனிய கோத்திரத்தில் தொண்டு எங்க குலக்கொழுந்தாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு தெரியாதா? மறைகள் இங்கே நிறைந்து இருக்கின்றன, மறைகள் இங்கே இருக்கின்றன, இங்கே ஆகமங்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்குது. இது போதாதா? நம்ம புதுசாக இடத்துக்காக நம்ம தரணும், அவங்களுக்கு தெரியாதா? எதற்காக 4000 பாடல்கள் நமக்கு தந்து விட்டு போகணும்? அப்பர் சாமி எதுக்கு 4000 பாட்டு தரணும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அது ஏமம் ஒரு 1000 அது தருவது. அது ஆகையினாலே அதனுடைய வல்லமையை புரிந்து அவர்கள் இறைவனுடைய அருளாணையின் வண்ணம் அதை செய்தார்கள். எனவே அதனை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த தோத்திரத்தினுடைய பெருமையை இங்கு நிறைவு செய்கின்றார். எனவே நாம் தோத்திரத்தை நம்முடைய பெரிய விழாக்களில் அதை ப்ராமினெண்ட்டாக போடணும்.
ஒரு கும்பாபிஷேகம் பத்திரிகை அடிக்கிற பொழுது யார் ஓதுவார் அப்படிங்கிறத முதல்ல போடணும். அந்த ஓதுவார் யார், பன்னிசை அறிஞர் யார் ஓதுவாராக வந்து இந்த திருமுறைகளை எல்லாம் ஓதி இந்த திருக்குடம் முழுக்களே சிறப்பாக இடம் பெறுகிறார் அப்படின்னு போடணும். அப்படி ஒரு பத்திரிகையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு பத்திரிகையும் அப்படி வருது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியறதில்லை. இந்த ஒரு பாட்டை எடுத்து வச்சாவது பத்திரிகை போடுங்க. நீங்கள் ஓதுவார கூப்பிடலைனாலும் இந்த பாட்டை எடுத்து வச்சு, நாமும் ஒரு 1000 ஓதுமின் நாதனை, ஏமம் ஒரு 1000 இசைவீர்கள், ஓமம் ஒரு 1000 ஓதவல்லார் அவர், காமம் ஒரு 1000 கண்டொழிந்தாரே அப்படிங்கிற பாட்டையாவது போட்டு கும்பாபிஷேக பத்திரிகை அடிங்க என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, அடியேன் பேசிய குறுந்தகடுகள் இப்பொழுது பென்டிரைவாக வந்திருக்கின்றன. சிவஞான மாபாடியம் 1 வருட வகுப்பு அது பென்டிரைவாக வந்திருக்கிறது. அதே போல் திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணம் எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் பெரிய புராணத்தில். அதில் காரைக்கால் அம்மையார் இருக்குது, அப்போதி அடிகள் இருக்குது, அது திருநின்ற சருக்கம் முழுக்க இருக்குது. அதே போல் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் முழுக்க ஒவ்வொரு பாடலாக விளக்கம் அதில் இருக்க வேணுங்கிற கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நூல்கள் வெளியீடு, ஞானத்திரள் வெளியீடாக ராஜாங்க சமயம், பிறகு அருமுக சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 புத்தகங்களும் வெளியீடு பெற்றன. இவற்றையும் நீங்கள் பெற்று பயனடையலாம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நாளை தினம் சிவராத்திரி, திருமுறைகளை ஓதுங்கள், ஓதி பயன்பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.